அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகள், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய அந்த அறிவு திறன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சம்பவங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு முறை என்ன செய்கிறாங்க, நாத்திகவாதி என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கையாளர் என்ன செய்கிறார், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் ரெண்டும் விவாதம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போகிறாங்க. இப்போ இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி இந்த நாள் நாம் என்ன செய்வோம், முடிவு செஞ்சு அங்கே நாம் விவாதத்தை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா சொல்வதற்கு ஏற்ப அந்த நாத்திகவாதி என்ன செய்கிறாரு, மக்களும் வந்துட்டாங்க, அந்த இறை மறுப்பாளரும் நாத்திகவாதியும் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ நிறைய நேரம் லேட் ஆனதுக்கப்புறம் நாத்திகவாதி என்ன செய்கிறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்த உடனே கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, அந்த மனிதர் எப்படிப்பட்டவர், கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடியவர், கடவுள் ஒருத்தர் இல்லாமல் தான் இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டது, எல்லோரும் தானாக வந்தவர்கள் என்ற ஒரு கோட்பாடை கொண்டவர். இப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லேட்டாக வந்தாங்க. லேட்டாக வந்துட்டு அவருக்கு பதில் சொல்கிறாங்க, அதுவா மன்னிக்கணும், அது என்னாச்சுன்னா நான் வந்து அந்த கடலுக்கு அந்த புறமாக, அந்த ஆற்றுக்கு அந்த புறமாக நாங்கள் மக்களும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அப்போது கப்பல் இல்லாமல் ஆயிடுச்சு. உடனே என்னாச்சுன்னா ஒரு மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகள் இதுவெல்லாம் அப்படியே தானாகவே ஒரு படகாக மாறி அது ஒரு படகாக ஆகிவிட்டது. அந்த படகுல தான் நாங்கள் என்ன செஞ்சோம், மக்களும் நானும் ஏறி வந்தோம். அது தானாக உருவாகி வருவதற்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, தாமதமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பதிலை கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் உயர்ந்துட்டார், எப்படி இது நடக்கும் அப்படின்னு. அப்போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதுவே நடக்காது அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி தானாக வந்தது அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு. இப்போ வாயடைத்து போனார் அந்த நாத்திகர். இப்போ இது ஒரு அழகான சம்பவம். அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார், நான் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், எங்கே வச்சேன் என்ன எதுன்னு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ இது எனக்கு என்னிடத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி அல்ல அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மனிதர் கேட்குறாரு. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ வீட்டில் போய் என்ன செய், தொழுது கொண்டிரு, நீ எவ்வளவு தொழுறியோ கிடைக்கிற வரைக்கும் தொழு, அப்போ உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் போகிறாரு, போய் தொழுக ஆரம்பித்த உடனே அந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சு. உடனே அவர் போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல திரும்ப போய் கேட்டார், எப்படி இது சாத்தியமாச்சு. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ தொழுறதை ஷைத்தான் விரும்புறதில்லை, நீ வச்சதை எப்படி ஷைத்தான் மறக்கடிச்சானோ நீ தொழுறதை ஷைத்தான் செய்யலை விரும்புறதில்லை, அதனால் அதை உனக்கு அவன் ஞாபகப்படுத்தி விட்டான். அந்த பொருள் வச்ச இடம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு, வந்தாலும் நீ தொழுகையை தொடர்ந்துருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான். அது இன்னும் கூலியை கொண்டு வரும்ல, அதனால கேட்டாங்க. அதே போல ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, நான் ஒரு பொருளை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன், மறைச்சு வச்சேன், எப்போவாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சேன், ஆனால் அந்த மறைச்சு வச்ச இடத்த எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க, தங்களுடைய மாணவர்களை எல்லாம் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. போய் மாணவர்களிடத்துல சொல்றாங்க, நீங்க ஒரு பொருளை மறைத்து வைக்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா எங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல காமிச்சாங்க, இந்த இடத்துல நான் வைப்பேன், இந்த இடத்துல நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அதில் மூன்றாவது ஒரு மாணவர் காமிச்ச அந்த இடத்துல அந்த பொருள் இருந்துச்சு. அப்போ இது அவருடைய ஒரு மதிநுட்பத்தை காண்பிக்கிறது, இமாம் அவர்களுடைய ஒரு மதிநுட்பம் அது. அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளை முடிகள், அந்த முடி வெட்டுவாங்கல்ல, முடி வெட்டக்கூடியவர், அப்போ அவரிடத்துல சொல்கிறாங்க, முடி வெட்டி கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த முடி வெட்டக்கூடியவர் சொல்கிறாரு, வெள்ளை முடிகளை பிடுங்கிறாதீங்க அப்படின்னு. அப்போது இமாம் கேட்குறாங்க, ஏன் வெள்ளை முடிகளை ஏன் பிடுங்கக்கூடாது. இல்லை, வெள்ளை முடிகளை நீங்கள் பிடுங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை முடிகள் அதிகமாகி செழித்து போய் உங்கள் தலைமுடியெல்லாம் வெள்ளை முடியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அறிவை பாருங்க, அவங்க மறுப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னால் வெள்ளை முடியை நீ பிடுங்காமல் கருப்பு முடியை பிடுங்கு, கருப்பு முடியை நீ பிடுங்கினேன்னா அது செழித்து வளர்ந்து வெள்ளை முடிகளே இல்லாமல்
அதிகமான கருப்பு முடியாக என் தலையை மாறிவிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு அன்றைய காலத்தில் இருந்த ஒரு அறிஞர் அவர் சொல்கிறாரு, இமாம் அவங்க தங்களுடைய அந்த அந்த அறிவை அவரிடத்துலையுமா விட்டு வைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிற காலத்தில் ஒரு ஷியா இருந்தார், ஒரு பயங்கரமான ஒரு ஷியாக்காரர். அவர் என்ன செஞ்சார், ஒரு 2 ஆடுகள் வளர்த்திருந்தார். இந்த ஆடுகளுக்கு ஒன்றுக்கு அபுபக்கர் அப்படிங்கிற பெயரும் இன்னொரு ஆடுக்கு உமர் அப்படிங்கிற பெயரையும் வைத்திருந்தார். அதில் ஏதோ ஒரு ஆடு ஒரு நாள் மிதிச்சதில் அந்த மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, உயிரிழந்துட்டார். அப்போ அவர் மரணித்த உடனே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த உமர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தார் ஒரு ஆட்டுக்கு, அந்த ஆடு தான் மிதிச்சிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறார். ஆனால் மக்கள் கடைசியில் சொன்னாங்க, உமர் அப்படிங்கிற பெயர் வச்ச ஆடு தான் செஞ்சிச்சு அவரை மிதிச்சு அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஒரு மனிதர் இமாம் அவருடைய காலத்தில் இருந்தார். அவர் ஒரு ஷியா தான். அந்த ஷியா கொள்கையில் இருந்து அந்த மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தவறுதலாக பேசிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு யூதர் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேலே அவதூறு பரப்பி கொண்டிருந்தார், திட்டிக் கொண்டிருந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. உஸ்மான் ஒரு யூதர், அவர் முஸ்லீம் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இமாம் அவர்களுக்கு கிடைச்சு. இப்போ இமாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மனிதரை சந்தித்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறாப்புல. அந்த மாப்பிள்ளை நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவர், அதிகமாக தொழக்கூடியவர், நல்ல மனிதர், அல்லாஹுமே அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர். அவர் நம்ம பொண்ணுக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, யார் அவர், எங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அவர் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து ஒரு யூதர், அவர் முஸ்லீம் அல்ல, ஆனால் அவர் ஒரு யூதர் அப்படின்னு. அப்போது அந்த மனிதர் சொன்னார், ஒரு யூதருக்கு என்னுடைய மகளை கொடுப்பதற்காகவா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு யூதருக்கு என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி யாராவது கொடுக்க முடியுமா மார்க் அடிப்படையில்? எப்படி நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார். அதுக்கு இமாம் அவங்க பதில் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய 2 மகளை ஒரு யூதருக்கு திருமணம் செய்து கொடுத்ததாக தானே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நபி அவர்களே கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அது அந்த மனிதர் புரிந்து கொண்டார், தௌபா செய்தார், இஸ்லாத்தின் பக்கம் திரும்பினார். அப்போ பாருங்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் காலம் கிடைத்தால் அதை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக, இமாம்களை மதித்து அவர்களுடைய வாழ்வில் இருந்த நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ குலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.